ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெபாபிக் தீமில் தான் வந்து கேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த குட்டி பையனுக்கு பெபாபிக் ஃபேவரட் அப்படிங்கிறதுனால அந்த தீமில் தான் நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ அந்த கேக் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி க்ரீம் அண்ட் குக்கீஸ் ஃப்ளேவரில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 1 kg கேக் மாதிரி தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து 6 inch டின்னில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து க்ரீம் அண்ட் குக்கீஸ் ஃப்ளேவரில் வந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதை கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக வந்து சைடில் வந்து நைஃப் வச்சு சூப்பராக கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்து 2 கேக்கையுமே எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற வந்து பட்டர் பேப்பர் பிரித்து எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கிளிங் ரேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜ்குள்ளே தான் செட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம வந்து கேக்கை வந்து டாப் லேயர் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ரம்ஸ் வந்து ரொம்ப நிறைய வராது. ப்ளஸ் வந்து கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கேக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேக்கை வந்து நம்ம நல்லா அழகாக கிளிங் ரேப் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து செகண்ட் லேயர் கேக்கையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளிங் ரேப் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்குள்ளே அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப நிறைய டம்ப் பண்ணிடக்கூடாது, நம்ம கேக்கோட ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டம்ப் பண்ணிடாமல் ஒரு 2 லேயர் அந்த மாதிரி வந்து கேக் பாக்ஸில் இந்த மாதிரி நீட்டாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். க்ரம்ஸும் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ டாப் லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி டாப் லேயரை வந்து நம்ம ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம எக் யூஸ் பண்ணும்போது அந்த எக்கோட ஃப்ளேவர்ஸ் வந்து டாப் லேயர்லேயே கொஞ்சம் தங்கிடும். ஸோ அதனாலேயே வந்து நம்ம டாப் லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் வந்து டாப் லேயர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனாலேயே நம்ம டாப் லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டிங்க்கு விப்பிங் க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது க்ரீம் அண்ட் குக்கீஸ் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால ஓரியோ பிஸ்கெட்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விப்பிங் க்ரீமில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அந்த க்ரீம் அண்ட் குக்கீஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம விப்பிங் க்ரீம்லேயும் வந்து அந்த ஃப்ளேவர் கொண்டு வர்றதுனால இன்னுமுமே நம்ம கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட்ஸையுமே நம்ம க்ரஷ் பண்ணி விப்பிங் க்ரீம்லேயுமே யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபில்லிங்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடு லேயரில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேக்கில் வந்துட்டு பாட்டமில் வந்து க்ரீம் போட்டுக்கிறோம். எப்போவுமே நான் இது சொல்கிற மாதிரி நம்ம கேக் வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக இந்த க்ரீம் போட்டுக்கிறோம். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக ஒட்டிக்கும். கிட்டத்தட்ட ஃபெவிகால் எஃபெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒட்டிக்கும் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் வந்துட்டு பக்கத்தில் தான் அப்படிங்கிறப்ப நம்ம விப்பிங் க்ரீமே வந்து பாட்டம் லேயரில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் ஃபில்லிங் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபில்லிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் வந்து அப்போ தான் நம்ம கேக்கு வந்து ஒரு நல்ல ஹைட் கிடைக்கும். பிகாஸ் கஸ்டமர் வந்து இமேஜில் சென்ட் பண்ணுற பிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. பட் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா 1 kg இருந்தது. ஸோ அதனால் விப்பிங் க்ரீமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஹைட் ஏற்றிக்கிட்டோம். நடுவில் இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட்ஸ் போட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக அது மேலே திரும்பவும் செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சொல்யூஷன் அப்ளை பண்ணிக்கிட்டோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட் இன்டியூஸ் பண்ண விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் ஓரியோ பிஸ்கெட் இன்ஃப்யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீமை வச்சு நல்லா க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி க்ரம் கோட் ஒரு கேக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் ஒரு கேக்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேக் நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் அது மேலே ஒர்க் பண்ணுற க்ரீம் வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக நிற்கும். இல்லை ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு நம்ம கேக் அப்படின்னா அந்த க்ரீம் அந்த இடத்துலே உருகிடும், நம்மளுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியும் கிடைக்காது, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிட்டோம். வெளியில் இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரீம் எல்லாம் நல்லா டிஷ்யூ வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும்.
பிகாஸ் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேக்கை வந்து நம்ம பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் நம்ம ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கோட் பண்ணிட்டோம். இதை சூப்பராக வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 to 1 hour நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த தீம்க்கு வந்து ஒரு லைட் ப்ளூ கலரில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் கஸ்டமர் கொடுத்த இமேஜில் இந்த கலர் தான் இருந்துச்சு நம்மளுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக்கில் வந்துட்டு ப்ளூ கலர் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூ கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன், அப்புறம் இதை விட கொஞ்சம் டார்க் ஷேட், அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்தராக வந்து கேக்கில் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் க்ரீன் கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் க்ரீன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கலர் மிக்சிங்லாம் பண்ணி இந்த 2 கலர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக இன்றைக்கி. பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணி விடணும். யூஸ்வலாக வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா பைப்பிங் பேக்கை வச்சு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக ஸ்க்ரேப் பண்ணி அதை நல்லா வந்து ஈவன் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த கேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப் லேயர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ டாப் லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஒரு அன்ஈவனான ஃபினிஷ் தான் விட்டுக்க போகிறேன். பிகாஸ் அந்த இமேஜ்லேயுமே அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிட்டு கார்னர்ஸ் எட்ஜஸ் வந்து நான் அப்படியே விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அழகாக வந்து இந்த கார்னர்ஸில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஒரு நீட்டான லுக்குக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது பொறுமை எப்போவுமே ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் வந்து அன்ஈவனாக விட்டுக்கிட்டோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் சாக்லேட் கனாஷில் தான் ஒரு டிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த டிப்பிங்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் டிப்பிங்ஸ் வந்து நம்ம நடுவிலையும் வச்சுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கீழே ரொம்ப ட்ரிப்பாகி வராமல் இருக்கிறதுக்கு குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்து க்ரீம்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்டர்லேயும் வந்து அந்த ஒயிட் கனாஷில் இருக்கிறது கொடுத்துட்டோம் ஃபில்லிங்ஸு. அந்த ட்ரிப்பிங்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு. இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து இது மேலே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஷேட் ஆஃப் ப்ளூவில் தான் இந்த ஐஸ்கிரீம் மாதிரியான பைப்பிங்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பைப்பிங் செட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண ஐஸ் ப்ளூவை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த ஷேடு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இமேஜ்லேயுமே கஸ்டமர் கொடுத்த இமேஜ்லேயுமே இந்த மாதிரி தான் கலர் டிஃப்ரென்சியேஷன் இருந்தது. ஸோ அதே மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்டன்ட்டில் தான் ஃபிகர்ஸ் வந்து ஸ்டார்ஸு, குட்டி குட்டி பால்ஸு, அதுக்கப்புறமா வந்து மற்ற ஒர்க்ஸ்லாம் ஃபாண்டன்ட்டில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 2 daysல நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிடும். அதையும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பிளேலிஸ்ட் தனியாக இதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. நான் செய்கிற எல்லா ஒர்க்ஸுக்குமே ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து தனியாக அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பேபியோட நேமும் நம்ம எழுதி எடுத்துக்கிட்டோம். அதில் இது பார்த்திங்க அப்படின்னா எடிபிள் பென் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபாண்டன்ட்டை நம்ம சாப்பிட்டாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இந்த மாதிரி குட்டி குட்டி வந்து கட்டிங்ஸும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிரிண்ட் அவுட்ஸில் பண்ணி. இந்த மாதிரி குட்டி டைனோசர், குட்டி ஹவுஸ், இந்த பெபாபிக்கு தீம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கட்டிங்ஸ்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவையும் மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது யாருன்னா நம்ம பெபாபிக் தான். அண்ட் தென் குட்டியாக க்யூட்டாக வந்து 2 லாலிபாப்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கும் வந்து இந்த லாலிபாப் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக கஸ்டமர் என்ன இமேஜ் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி பாருங்கள் 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் தென் 3 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ எல்லாமே வந்துடுச்சு.
கஸ்டமரும் இந்த கேக் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் தென் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூவோட இமேஜ் வந்து நான் இது கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கஸ்டமர் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபேமிலி கூட எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அதிலே நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.